குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:33க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:04 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 7:44 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 9:29 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். இன்று காலை கரணம் 8:39 வரை பத்திரை, பின்பு இரவு 8:04 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 7:44 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேக ஆராதனை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் காட்சியருளல். ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு கண்டருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? வாகன பழுதுகளை சரி செய்ய சிறந்த நாள், பரிகார பூஜை செய்ய நல்ல நாள், நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:17 முதல் 2 மணி வரை மேஷ லக்னம், 2:01 முதல் 4:02 வரையில் மாலை ரிஷப லக்னம், 4:03 முதல் 6:13 வரையில் மிதுன லக்னம், 6:14 முதல் இரவு 8:23 வரையில் கடக லக்னம், 8:24 முதல் 10:26 வரையில் சிம்ம லக்னம், 10:27 முதல் காலை 12:27 வரை கன்னி லக்னம், 12:28 முதல் 2:34 வரையில் துலாம் லக்னம், 2:35 முதல் காலை 4:46 வரையில் விருச்சக லக்னம், 4:47 முதல் 6:57 வரையில் தனுசு லக்னம், 6:58 முதல் காலை 8:50 வரையில் மகர லக்னம், 8:51 முதல் 10:32 வரையில் கும்ப லக்னம், 10:33 முதல் 12:12 வரையில் மதியம் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 முதல் மாலை 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு கோவிலுக்கு போவது, பக்தியில் ஈடுபாடு காட்டுவது, இது போன்ற விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கூடுதலாக தியானம் செய்வது மிக மிக நல்லது. நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் இருக்கும். வழி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து கவனித்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். திட்டவட்டமாக, நேர்மறையாக சில முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். பொதுவாக இன்றைய நாள் பார்க்கும்போது மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். வேலை என்று வரும்போது வெள்ளைக்காரன் என்பது போலத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். வேலையில் மூழ்கி கிடப்பீர்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்பதோ ஓய்வு எடுப்பதோ என்பது இருக்காது. அடுத்தடுத்த வேலைகளில் ஆர்வங்கள் என்பது அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக முடித்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களிடம் இருக்கும். இலக்கை அடையும் வரையில் ஓய மாட்டீர்கள். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அறிவாற்றல் பெறுவதன் மூலம் நன்மைகள் விளையும். தம்பதியர்கள் உறவில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. கூடுமான வரையில் காதலிப்பவர்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமை, நிதான போக்கோடு, அமைதி உணர்வோடு நடந்து கொண்டால் நல்லது. காதல் விவகாரங்களில் சில சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். எதையும் பெரிதுபடுத்தாமல் எல்லாவற்றையும் மிக சாதாரணமாக எண்ணினாலே போதும். விபரீதங்கள் ஏற்படாது. தேவையற்ற முயற்சிகள் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமையான குணம் பெற ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் விளக்கேற்றும் போது சிறிது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டை விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் 4-5 சேர்த்து தீபங்கள் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் காணப்படும். இன்று பணப்புழக்கம் ஓரளவிற்கு கிடைக்கும். அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்து ஏமாற்றம் வேண்டாம். பண பரிவர்த்தனைகள் சிறப்பான முறையில் ஆவணங்களில் பராமரிக்க வேண்டும். காசோலை மற்றும் வங்கி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். பிறருக்கு பணம் கொடுப்பதை வாக்குறுதிகளாக கொடுக்க வேண்டாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களோடு பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பேசி உங்கள் திறமைகளை காட்டுகிறேன் என்று பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் தொடர் முன்னேற்றம் பெற வேண்டுமானால் வகுப்பில் மனதை ஒருமுகப்படுத்தி ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் உள் வாங்கினால் மட்டுமே உயர்வு ஏற்படும். படிப்பில் தடை தாமதங்கள் ஏற்படாமல் இருக்க குரு பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வருவது நல்லது. உங்களுக்கு தெரிந்த வித்யார்த்தி ஸ்லோகங்கள் சொல்லலாம். அதாவது மாணவர்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடையது மற்றும் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்லோகங்களை உச்சரித்து வருவதால் கல்வியில் மேன்மை பெறுவீர்கள். வாக்கு சித்தி நன்றாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. யாரிடத்திலும் பகை உணர்வுகள் கூடாது. எல்லோரிடத்திலும் சமரசமாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் சிலர் நபர் உங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆக யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பூரணமாக பேச வேண்டும். தெரியாத விஷயங்களை மேலோட்டமாக பேசி சிக்கலில் அவதிப்படாதீர்கள். மேஷராசி அன்பர்களே, அரசியலில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்க்கலாம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3,
அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வளர்ச்சி பெறக்கூடிய வழிவகை உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணம் உருவாகும். வெளி வட்டாரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தும். இந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது இந்த நாள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ரிஷபராசி அன்பர்களே, இதனால் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. காரணம், சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆக சந்திராஷ்டமம் இருந்தாலும் பயம் வேண்டாம், கவலைப்படாதீர்கள். எதையும் தைரியமாக சிந்தியுங்கள். பொறுமையாக அனுசரித்து நடப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் இது மகிழ்வான நாளாக இருக்காது. நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது ஏற்றது. முக்கிய முடிவுகளில் பொறுமை அவசியம். சிந்தனைகளின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகளின் தன்மைகளை உணர்ந்து ஆராய்ந்து செய்தல் அவசியம். மேம்போக்காக தொழிலை புரிந்து கொண்டு செய்ய வேண்டாம். இன்றைய நாள் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படும். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, சிந்தனையின் போக்கில் மாற்றம் வரலாம். அதிகமாக மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். பிறரை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். வியாபார ரீதியாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தால் செலவும் உங்களுக்கு 2 பக்கம் இருக்கும். என்ன செய்வது என்கிற புரிதலே இருக்காது. எச்சரிக்கையாகவும் இருங்கள். அலுவலக ரீதியாக தலைமை அதிகாரிகளிடத்தில் சில பேச்சுக்கள் உங்களுக்கு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அதே நேரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுக்கு விருப்பமே இல்லாத சில விஷயங்கள் நடக்கும். மனதில் நினைத்ததை உங்களால் செய்ய முடியாமல் கூட போகலாம். வேலையில் இழுபறிகள் இருக்கும். பணத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். சந்திர பகவானுக்கான இந்த மந்திரத்தை, இந்த காயத்ரி ஸ்லோகத்தை 27 முறை உச்சரித்து பிறகு நீங்கள் வேலையை பார்க்கலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரிக்கும் போது சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். தேர்வில் சரிவர படிக்க முடியாமல் போகலாம். படிப்பினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுங்கள். கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். இரவில் அதிக நேரம் கண் விழித்து இருப்பதை தவிர்க்க வேண்டும். தோல்வலி போன்ற பாதிப்புகள் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த முடிவுகளை இந்த நாள் தவிர்க்க வேண்டும். ஒப்பந்தங்கள் செய்வது, பத்திரப்பதிவு மற்றும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களை நீங்கள் முன்னில் நிற்க வேண்டாம். யாராவது உங்களுக்கு சார்பாக பேச வையுங்கள். எந்த விஷயத்திலும் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். காதலர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய நாள் மந்தமாகத்தான் இருக்கும். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். பிறருக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வராதபடி பார்த்து கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. கவனம் தேவை. மூத்தவர்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நலம்.
தம்பதியர்களுக்கிடையே சில மனக்குழப்பங்கள் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பற்றிய விவரங்களை வெளியிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ பகிராமல் இருப்பது நல்லது. குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் இது போன்ற பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. எதிலும் பொறுமை என்பது தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளில் பொறுமை அவசியம். சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. பிறரை நம்பி காரியத்தில் ஈடுபடாதீர்கள். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். இடமாற்றத்தில் சில மாற்றங்கள் வரலாம். விருப்பமான விஷயங்கள் தள்ளிக்கொண்டே போகும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் நிச்சயம் ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். அதிக தண்ணீர் குடிப்பது நல்லது. பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நீங்கும். நலமுடன் இருப்பீர்கள். மனநலம், உடல் நலம், உள்ள நலம் எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று வளர்ச்சி தரக்கூடிய பயனுள்ள விஷயங்களில் பங்கு பெறுவீர்கள். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கும். வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக வருவதற்கான சாத்தியம் உண்டு. தொழிலில் அதிக கவனம் செலுத்தி வருமானத்தை ஈட்டுவதில் முயற்சிகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். புதிய தொழில் சம்பந்தமாக புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் படுகுஷியாக வேலைகளை கவனிப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும் போது மனதில் உற்சாகம் பிறக்கும். ஓய்வு என்பதே இல்லாமல் கடுமையாக உழைப்பீர்கள். முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. மிதுனராசி அன்பர்களே, வேலையை சிறப்பாக செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. சமூகத்தில் உயர்வான அந்தஸ்துக்கு வருவீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்றம் உண்டு. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை இந்த நாளில் செய்யலாம். வீடு, மனை, நிலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக நிலம் சம்பந்தமான விஷயங்களை மிக தாராளமாக முன்னெடுத்து செய்யும் போது அதனால் உங்களுக்கு பாக்கியம் உண்டு. தெய்வ வழிபாடு இந்த நாள் உங்களை ஒரு படி மேலே உயர்த்தும். மனநிலையில் மகிழ்வாக இருப்பீர்கள். சாந்த குணம், அமைதி, பேராற்றல் எல்லாம் உங்களிடம் அதிகரிக்கும். தீர்க்கமாக சிந்தித்து சில முக்கிய முடிவுகள் குடும்பத்திற்காக எடுப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்த நன்மைகளை தரும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குண்டான அர்ச்சனைகள் துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் சகல நிலைகளிலும் உயர்வு உண்டாக்கும். காக்கும் கடவுள் திருமாலினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். காதலர்களுக்கு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உங்கள் வருங்கால துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பரிசுகள் வழங்குவீர்கள். முக்கியமான ஒரு சில முடிவுகள் இன்றைய நாள் எடுக்கலாம். இன்று ஆன்மீக காரியங்களுக்கும்
சில தொண்டுகள் செய்வதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இதோடு தான தர்மங்களில் பங்கெடுத்துக்கும் போது உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். எதிர்பாராத நிலையில் மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வருவதால் இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். இறைக்கும் கிணறுதான் சுரக்கும் என்பார்கள். ஆக கொடுப்பதை நீங்கள் நிறுத்தாதீர்கள், அதிகமாக கொடுங்கள். இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு மேல் பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மேன்மையை உருவாக்கி தரும். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரித்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். முயற்சிகள் சாதகமாக முடியும். இழுபறியாக இருந்த சில வழக்குகள் சாதகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். இருந்தாலும் உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிலவும். சோதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள், லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். தியானம் செய்யும் போது இந்த சோதனைகள் எல்லாம் தடைகளையும் தாண்டி சாதனைகள் செய்வதற்கான யோகம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்கால திட்டங்கள் கைகூடும். புதியதொரு பொறுப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். வழக்குகள் சாதகமாகும். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களிடம் தொழில் சம்பந்தமான அணுகுமுறை இருக்கும். இதனால் வேலையில் திறமையோடு செயலாற்றுவீர்கள். சரியான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில் இணக்கம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்வை தரும். இன்று சாதகமான நிதி நிலைமை இருக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மனம் சம்பந்தமான விஷயங்களில் புத்துணர்ச்சியாகவும் குதூகலத்துடன் இருப்பீர்கள். இன்று சாதகமான நிதி நிலைமைகள் காணப்படுவதால் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். யோசிக்க வேண்டிய நிலையே இருக்காது. போதிய அளவு கையில் பணப்புழக்கம் இருப்பதால் நினைத்ததை உடனே செய்து முடிப்பீர்கள். நல்ல ஆற்றல் பெருக்கும். நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மையாக இருப்பீர்கள். புரிந்து கொண்டு வேலைகள் செய்வதால் வியாபாரம் பன்மடங்கு பெருக்கும். லாபம் அதிகரிக்கும். விருப்பமான விஷயங்களை முன்கூட்டியே செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, வருமானத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் ஏற்படும். மனநிலையில் சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வரவேண்டும் என்கிற உங்களுடைய ஆசை, வைராக்கியம், தன்னம்பிக்கை இதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, குடும்ப நபர்களுடைய குணமறிந்தும் இருப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சுகம் நிறைந்த நாள்.
இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். படிப்பில் சுறுசுறுப்பான தன்மை இருக்கும். கவனமாக செயல்படுவதாலும் புத்திசாலித்தனமாக இருப்பதாலும் நல்ல தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். பணத்தினுடைய நிலையை வைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். பாராட்டுகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனமறிந்து செயல்படுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுகம் நிறைந்த நாள். ஈடுபாடு உண்டாகும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது உறவினர்கள் முறையில் ஆதாயம் உண்டாக்கும். புதிய துறை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கும். யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி பெறுவீர்கள். நன்மைகள் விளையும். வேலையில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணி செய்ய வேண்டும். உங்களுக்கான அறிவு திறனை பயன்படுத்தி பணியாற்றுங்கள். அதிர்ஷ்டத்தை குறைவாக நம்புங்கள். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். நம்பிக்கையாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். சிம்மராசி அன்பர்களே, சில காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படும். இது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றதாக இருக்காது. இறை வழிபாடு செய்வது, இறைவன் மீது நம்பிக்கை அதிகப்படுத்துவது நல்லது. பிள்ளைகளுடைய ஏகோபித்த எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். பண இழப்புகள் காணப்படலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். அதற்கான சாத்தியம் இருக்கிறது. நிதி நிலைமைகளை உணர்ந்து கையாளுங்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். யாரிடத்திலும் பணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். ஒரு படி நீங்கள் உள்ளிருப்பது நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டோ கடன் கொடுக்காதீர்கள். எந்தவிதமான பணம் பரிவர்த்தனையோ பண போக்குவரத்தோ வேண்டாம், குறைத்துக் கொள்ளுங்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சில நேரம் மனதினுடைய நிலைப்பாடுகளில் வளர்ச்சி குன்றி இருக்கும். வளர்ச்சி பெறுவதற்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது நல்லது. தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயம் அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். நண்பர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களை பயன்படுத்தி கொண்டு பாதியிலேயே விடக்கூடிய நிலை உருவாகும். பிறரை அதிகமாக நம்பி பொருட்செலவு செய்ய வேண்டாம். முதலீடு செய்யாதீர்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய மனதிற்கு எது தோன்றுகிறதோ அதையே உங்களுடைய தொழில் விஷயங்களில் செய்யலாம். ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். அவசரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும். சலனம் நிறைந்ததாகவே காணப்படும். ஆக வேலை செய்யக்கூடிய இடத்தில்
மற்றவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டுமே தவிர உங்கள் விருப்பப்படி எதுவும் நடக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆக நீங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நடப்பதே இந்த நாள் நல்லது. எதற்கும் ஆசைப்பட வேண்டாம், எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியம் தொடர்பாக முதுகுவலி மற்றும் தலைவலி பாதிப்பு இருக்கும். அதிகம் சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அது இறைவனுடைய அருள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நீங்கள் சமநிலையோடு தன்னிலை மாறாமல் இருந்தாலே போதும். அனைத்தும் சீக்கிரமாக, வெகு சீக்கிரமாக சரியாக்கம் என்பதை மட்டும் நம்புங்கள். உழைப்பே உயர்வு தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உறவுகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று பலன்கள் கலந்தே இருக்கும். நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட வேண்டும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக பாவகத்தில் செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிநாதன் அதிபதியான புதன் பகவானை உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடித்தான் உங்களுக்கு செயல்கள் அமையும். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். பணத்திற்காக பல நிலைகளில் முயற்சி செய்வீர்கள். வருமானத்திற்காக அதிகமான முயற்சிகள், கடுமையான உழைப்பு வெளிப்படும். பெரியவர்களுடைய ஆசை இந்த நாள் பரிபூரணமாக கிடைக்கும். கட்டுமான துறைகளில் லாபம் மேம்படும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள். வேலையாட்களுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது கண்காணித்து கவனித்து வருவது நல்லது. சில தடைகளை கடந்து தொழிலில் பணிபுரியக்கூடிய நிலை உண்டாக்கும். இதனால் வெற்றியும் பெறுவீர்கள். அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன விவாத போக்கு இருக்கும். இதன் காரணத்தினால் உங்கள் துணையினுடனான உறவு மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. நீங்கள் அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். கன்னிராசி காதலர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதிலும் பொறுமையாக இருந்தே நீங்கள் தீர வேண்டும். அவசரப்பட்டீர்களே ஆனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் முறிவு உண்டாக்கலாம். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளில் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, பண வரவுடன் செலவும் இணைந்தே இருக்கும். உங்கள் தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றுங்கள். எது சீக்கிரமாக இயக்க வேண்டுமோ அவற்றை இயக்குங்கள். எது தாமதமாக பிறகு செய்து கொள்ளலாமோ அவற்றை கணக்கிட்டு நீங்கள் பிறகு செய்து கொள்ளலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தலை வலியால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரலாம். ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நல்ல பணிகள் கிடைக்கும். சபை தொடர்பான அனுகிரகம் கிடைக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் பிறக்கும்.
மற்றவர்களை காட்டிலும் உயர்வான நிலைக்கு வரவேண்டும் என்கிற துணிவோடு செயல்படுவீர்கள். வேலை வாய்ப்புகளுக்காக இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியும் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆசி கிடைக்கும், லாபம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒத்துழைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மேன்மையாக வருவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோல்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும். உங்கள் தேவை அறிந்து அமைதியாக செயல்படுங்கள். உங்கள் செயல்பாடுகளுக்கு பலன் கிடைக்காவிடில் நம்பிக்கை இழக்காதீர்கள். வேலை தொடர்பான பயணம் காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடன் நல்ல உறவு காணப்படாது. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும். நினைத்த செயல்பாடுகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சவாலான வேலைகளை முடிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். மறதி நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்மையாக கொண்டு செல்வீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தம்பதியர்கள் உங்கள் குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் துணைவரிடத்தில் நல்லிணக்கத்தோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சில நேரம் உங்களுடைய கவனிப்பு சரியில்லை என்றால் நல்லிணக்கம் குறைந்துவிடும். எச்சரிக்கை தேவை. உங்களுடைய வீட்டு பெரியவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். காதலர்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம். இருவருக்குமான குணத்தை வைத்து போட்டி போடாதீர்கள். நான் எனும் எண்ணம் கூடாது. ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்தால் மட்டுமே உங்களுடைய குடும்ப உறவில் ஓரளவுக்காவது மகிழ்ச்சி இருக்கும். இன்று நிதி நிலைமைகள் மத்தியமமாக காணப்படலாம். குறிப்பாக சவாலான வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நண்பர்களுடைய ஆதரவு குறைவாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஓரளவிற்கு கிடைக்கும். மறதி அதிகமாக இருக்கும். யாரிடத்தில் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம். புரிதல் என்பது காணப்படாது. கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களில் சில குறைபாடுகள் இருக்கும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. புரிதலற்ற நிலையில் இருப்பதால் உங்களுக்கு மனநிலையில் குழப்பங்கள் தான் இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். கோவிலுக்கு செல்வீர்கள். அதிகமாக தெய்வ பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே. வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடைய நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சில வேலைகள் கைகூடும். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். தெய்வ செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறதி நிறைந்த நாள். செல்வாக்கு உயரும். சவாலான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று சிறப்பான நாள். கடின உழைப்பை நம்புங்கள். நேர்மையான முயற்சிகள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலம் தடைகளை சமாளிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பணியின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களோடு பேசி மகிழ்வீர்கள். பேசக்கூடிய நேரத்தில் மட்டும் காதலர்கள் உரையாற்றும் போது அதிக கவனம் தேவை. திறன் வேண்டும். எதை பேசினால் நல்லது, எதை பேசக்கூடாது என்கிற புரிதல் வேண்டும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலம் தடைகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும். வேலையின் மூலம் நன்மை பெறுவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். செய்யக்கூடிய செயல்களினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் இருப்பதால் நிதி நிலைமை சீராக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் போது பண வரவு அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க்கையினுடைய நிலை உயரும். பண பிரச்சனைகள் நீங்கும். துன்பங்கள் விலகும். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்கிற திருநாமத்தையும் மந்திரத்தையும் பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். சரிவிகித உணவை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். வருமான வாய்ப்புகள் கைகூடும். புதியவர்களுடைய வரவு இருக்கும். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் விஷயமாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாகவே பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் துரிதம் உண்டாகும். சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். சிக்கல் தீர்க்கும் சிங்கார வேலரை வழிபடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பலவிதமான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். தெய்வீக அனுகிரகம் உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக சில முயற்சிகள் தேவை. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புரிதல் வேண்டும்.
அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வரவுகளால் சேமிப்பு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் துரிதம் உண்டாகும். வருமான வாய்ப்புகள் கைகொடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளையும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் கேளிக்கை மற்றும் பொது நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து விடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. தேவையற்ற வீண் பய உணர்வுகளை போக்க இறை வழிபாடு முக்கியம். இறை நாமத்தை நீங்கள் ஜபிக்க பய உணர்வுகள் நீங்கும். மன குழப்பங்கள் விலகும். எண்ணத்தில் தெளிவு ஏற்பட உடனே மூச்சு பயிற்சி செய்வது மிக அவசியம். எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. அரசு சம்பந்தமான வேலைகளில் சிந்தித்து இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பெரியவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். செயல்களில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. இருந்தாலும் கடவுள் அருளால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்குண்டான நாமத்தை உச்சரியுங்கள். ஜெபம் செய்யுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தொழில் விருத்தி உண்டாக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். செய்யக்கூடிய செயல்களில் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இல்லை என்றாலும் மனம் வருந்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல இறை நாமத்தை உடனே சொல்லி உச்சரியுங்கள். மன கஷ்டங்கள் காணாமல் போவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் உறவில் குழப்பங்கள் நேரலாம். எனவே வேறுபாட்டை களைந்து தம்பதியர்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டும். காதலர்கள் உங்கள் இருவருக்கான செயல்பாடுகளில் தெளிவு என்பது தேவை. தெளிவற்ற நிலையிலிருந்து வெளியே வருவது நல்லது. மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொழுது இருவரும் அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த வகையில் நிதி நிலைமைகள் காணப்படாது. பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சம்பாதிக்கக்கூடிய வகையில் சிரமப்பட்டாலும் செலவு செய்யும் பொழுது இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தினுடைய தன்மையை பார்த்து கவனித்து செய்வது மிக அவசியம். எதிர்ப்புகளால் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டாக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் உங்களுக்கு நேர்மறையான எண்ணம் தேவை. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தப்பித்து வெளிவர இறை நாமம், ராமநாமம், கிருஷ்ண நாமத்தை ஜபத்தை செய்தால் காக்கும் கடவுளான திருமாலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பதட்டம் மற்றும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சில தன்மை உண்டாகலாம். இவை ஆரோக்கியத்தை பாதிக்கும். தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் வரலாம். கவனமாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்க இறை வழிபாடு செய்தாலே போதும். பயம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சுயமாக முடிவெடுப்பதை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருப்பது அவசியம். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். நன்மதிப்பு உண்டாகும்.
பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய தொடர்பு ஏற்படும். பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் ஒருவிதமான பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள். எதிர்ப்புகளால் சஞ்சலம் இருக்கும். படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் மன நிறைவு பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயல்படுங்கள். எது முக்கியமான விஷயமோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிக பொறுப்புகள் காரணமாக வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமாக காணப்படாது. தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் அமைதியில்லாத தன்மை இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு தேவை. என்ன சொல்ல வருகிறீர்களோ அவற்றை மற்றவர்கள் உணரும்படியாக வெளிப்படுத்த வேண்டும். மனதிற்கு பட்ட விஷயங்களை செய்வதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்ல நிலை மன அமைப்பு சீராக இருக்க தியானம் மேற்கொள்வது மிக நல்லது. குழப்பம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு என்பது காணப்படாது. தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவர் பேசினாலும் ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். இருவரும் சேர்ந்து பேசும்போது அந்த இடத்தில் மன அமைதி என்பது இருக்காது, குன்றியே இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்தால் மிக நல்லது. உங்களுக்கான தொழிலாக்கட்டும் வியாபாரத்திலும் முன்னேற்றங்கள் பெற மகாலட்சுமி வழிபாடு மற்றும் பெருமாளுடைய வழிபாடு மிகச் சிறந்தது. உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். வியாபாரத்தில் மேன்மையான சில வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். துணிவு நிறைந்த நாள் என்று சொல்லலாம். பணத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் என்று உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக எது முக்கியமோ அதற்காக மட்டும் இந்த நாளில் செலவு செய்தால் நல்லது. தேவையில்லாமல் சில நேரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த ஒரு தருணத்தில் எந்த வகையில் செலவாகிறது என்பதையும் கண்காணிக்க வேண்டும். அவ்வப்போது கால்வலி மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். ஓய்வாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மகர ராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நன்றாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பிறரோடு ஒத்தாசையாக இருப்பது நல்லது. ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை அதிகமாகவே கொடுக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மற்றவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். அலைச்சல் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை பொருந்திய நாள். வாய்ப்புகள் கிட்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். அரசு காரியங்களில் அலைச்சல்கள் இருக்கும். துணிவு நிறைந்த நாள். இந்த நாள் மன நிறைவோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உங்களை நாடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கும்பராசி அன்பர்களே, இன்று நன்மைகள் விளையும் நாள். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். சில விருப்பங்கள் இன்று நிறைவேறலாம். உங்கள் வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். உங்கள் தலைமை அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தம்பதியர்கள் உங்கள் உறவில் மகிழ்ச்சியும் நல்ல பிணைப்பும் காணப்படும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவீர்கள். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். அதிகம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் சில வரவுகள் உண்டாகும். பழைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடின உழைப்புக்கான மதிப்பு அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அனுகூலம் மேம்படும். வியாபாரத்தில் லாபம் நிறைந்த நாள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்லிணக்கம் உடைய நாள் என்றே சொல்லலாம். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வதால் புண்ணியம் வந்து சேரும். இன்றைய நாள் பணம் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்றைய நாள் பணம் அதிகமாக இருப்பதால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. கடனை முற்றிலுமாக நீக்கக்கூடிய நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது ஏதும் காணப்படாது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையாக்க வருவீர்கள். எதிர்பார்த்த வெளிநாட்டு யோகம் உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். எல்லோரையும் கவரும் விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். உங்களுடைய நிதான போக்கு, பொறுமையான குணம், எதிலும் அவசரப்படாத தன்மைகள் உங்களை உயர்விக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சதயம் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். அனுகூலம் ஏற்படும். சிந்தனை அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம்.
இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, மீனராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சமூக வேலைகளில் மரியாதை மேம்படும். இன்று நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டியிருக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று நீங்கள் வேலையில் மூழ்கியிருப்பீர்கள். வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். உங்களுக்கான நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்துவது அவசியம். பெரியவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. அவசரப்படாமல் சில முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். தந்தையினுடைய தேவையை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் இருக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும். ஆக்கம் நிறைந்த நாள். நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிக செலவுகளை எதிர்கொள்ள நேரலாம். மனதில் பதட்டங்கள் இருக்கும். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் தேவை. அடிப்படையான விஷயங்கள் நிறைவேறும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியம். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக புதன்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று. தொழிலில் நல்லதொரு அபிவிருத்தி ஏற்பட இந்த நாளில் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதிகமான பணத்தை சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிலம், வீடு, மனை சம்பந்தமான விஷயங்களில் தொடர்புடையவர்கள், வேலை பார்ப்பவர்கள், அந்த ஒரு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டு. ஆதாயம் பெருகுவீர்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். வீட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் புனரமைப்புக்காக, அழகுபடுத்துதல் தொடர்பான விஷயங்களுக்காக வரக்கூடிய பண்டிகை, பொங்கல் கொண்டாட்டங்கள் இதன் காரணமாகவும் புனரமைப்பீர்கள், அழகுபடுத்துவீர்கள். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக பொருள் விற்பனை காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆதாயம் உண்டாகும். ஆத்மார்த்தமான அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். இந்த நாள் சுப யோக சுப தினமாக அமைய இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும்போது மன அமைதி, மனதில் சாந்தி வேண்டும். ஸ்திரமான நம்பிக்கையோடு இருங்கள். தன்னம்பிக்கையை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். மறைமுகமான எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சமூகம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். பெரியவர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் உண்டு. தந்தையினுடைய தேவையை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். தொழிலில் மாற்றம் உண்டாக்கும். புதுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் கொண்டாட்டங்கள் நிறைந்த நாளாகவும் எண்ணிய காரியங்கள் கைகூடி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை.